பிறகு செம்மனூர் பாபி மாதிரியான மிகப்பெரிய தொழிலதிபர்களை வந்து ஹனிரோஸ் மாதிரி ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு நடிகை வந்து பகச்சிக்கணுங்கிற யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி வந்து ஹனிரோஸ் வந்து ஏன் வந்து இப்படி துணிஞ்சு எதிர்க்கிறாங்க, ஏன் இவங்க செம்மனூர் பாபியை வந்து இவ்வளவு துணிவோட எதிர்த்து வழக்கு போடுற அளவுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு, புகார் கொடுக்குற அளவுக்கு ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. அதுக்கு என்னென்னா, கடந்த சில மாதங்களாக தெலுங்கு சினிமாவில் தான் இவருடைய ஹனிரோஸோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெலுங்கு சினிமாவில் தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இவருக்கு வந்து ஒரு சில அந்த முன்னணி நடிகரை பெரிய பக்கப்பலமாக இருந்து இந்த வழக்கு போட வச்சிருக்கலாமோ அப்படிங்கிறத வந்து தெலுங்கு மீடியாக்களில் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. மீடியா எழுப்புகிற கேள்விகள் வந்து முழுக்க மறுக்கவும் முடியாத நிலைமைக்கு இருக்குது. ஏன்னா கடந்த போக்குவரத்து எல்லாமே தெலுங்கு சினிமாவையும் இருக்கிறதுனால பல மேடைகளில் அந்த முன்னணி ஹீரோவோட சேர்ந்தே அவர் வந்து கலந்துக்கிட்டுறது எல்லாமே பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த விசாரணைக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்தா தான் இதோட முழு வடிவம் என்னங்கிறது தெரியும்.